தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வர்றாப்புல 100 நாள் வேலை என்பதை மோடி அரசு பல காலமாக கடந்த 11 வருடமாக மூடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை சட்டப்பூர்வமாக பாராளுமன்றத்தில் அனைத்து விதிகளுக்கும் தூக்கி எறிஞ்சிட்டு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடி கொண்டிருக்கும் போதும் சரி, 240 மக்களவையிலும் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் போராடி கொண்டிருக்கும் பொழுதும் இரவோடு இரவாக சட்டவிரோதமாக மக்களுக்கு எதிர்ப்பான இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் என்பது விப்ஜிஆர் சட்டம். விப்ஜிஆர் சட்டம் என்பது மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கி ஏழை மக்களுக்கு இருந்த அதிகாரத்தை பிடுங்கி 100 நாள் வேலைவாய்ப்பட்டத்தை நிறுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு கொடுமையான சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும். பாராளுமன்றத்தில் போராடினோம், பாராளுமன்றத்திற்கு உள்ளும் போராடினோம், பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் போராடுவோம். காந்தியினுடைய படத்தை எடுத்துக்கொண்டு கிராமமாக செல்ல வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டருடைய கடமையாக பார்க்கிறோம். இதற்காக வருகின்ற 27ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற இருக்கிறது டெல்லியில். அந்த கூட்டத்தில் நிரந்தர அழைப்பாளர் என்ற விதத்தில் நானும் கலந்து கொள்கிறேன். அந்த கூட்டத்தில் இதற்கு அடுத்த நிலைக்கு எப்படி இந்த பிரச்சனையை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விப்ஜிஆர் சட்டம் மூலமாக இந்த அரசு நிறுத்தியிருக்கிறது, இந்த கொடுமையை எதிர்த்து என்ன செய்ய வேண்டும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்பதை முடிவு செய்யும். அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய முழு கண்காணிப்பில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வரும் பொழுது 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி இது அனந்தபூர் மாவட்டத்திலே ஆந்திர பிரதேசத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் சரி, அதற்கு பின்னாலே தமிழகத்திலே 2007, 2008 ஆண்டுகளிலே மிகப்பெரிய திட்டமாக ஏழை மக்களுக்கு வாழ்வாதார திட்டமாக அமைந்தது. அந்த ஏறக்குறைய 2 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பணியாற்றுகின்ற திட்டமாக இந்த திட்டம் மதுரை மாவட்டத்தில் நடைபெறு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் ஏறக்குறைய 1,80,000 பேர் பணியில் இருக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை திடீரென்று நிறுத்தி மிகப்பெரிய ஏழைகளுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்திருக்கிறது பாஜக. ஒவ்வொரு பாஜக காரர்களுக்கும் இதற்கு பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே ஏழ்மையை இந்தியாவில் ஒழிக்கக்கூடாது, ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய சதித்திட்டத்தின் RSSனுடைய சதித்திட்டத்தினுடைய அடிப்படையிலே இந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி மக்களிடம் செல்லும், மக்களிடம் இதை பற்றி எடுத்துச் சொல்லும். இந்த சட்டம் நிறுத்தப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பான வழிகாட்டுதல்களையும் மற்ற நிலைகளையும் காங்கிரஸ் கட்சி எடுக்கும். அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டம் வருகின்ற 27ஆம் தேதி டெல்லியிலே நடைபெறுகிறது. இது ஒன்று. ரெண்டாவது எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் நான் முதல்ல சொன்னது மாதிரி தான், உங்களை ஓட விட்டாப்புல என்னையும் ஓட விட்டாங்க. எல்லாரையும் ஓட விட்டு நம்ம எல்லாரும் கடந்த 2 மாதங்களாக ஞானேஷ்குமாரும் அவரோடு சேர்ந்த அந்த சந்துவும் வினீத் ஜோஷியும் செய்கின்ற இந்த கோமாளித்தனமான தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்பது தொடர்கிறது. இவர்களை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொருவரும் நாம் இந்தியர்கள், நாம் இந்த வாக்காளர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை தேடி சென்று அதற்கு BLOக்களிடம் சென்று காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார்கள். அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சாமானிய தினக்கூலி பார்த்து வேலை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் ஓட வைக்கின்ற இந்த சதித்திட்டம் தொடர்கிறது. எஸ்ஐஆர் என்பது எடுத்துக்காட்டு இந்த பூத்தில், இந்த திருநகர் பூத்தில் என்னுடைய வாக்குச்சாவடியில் மொத்த வாக்காளர்கள் இப்போ வந்திருக்கிறது மொத்த வாக்காளர்கள் பொறுத்தவரைக்கும் 895 வாக்காளர்கள் திருப்பியும் இடம்பெற்றிருக்கார். இதில் என்னுடைய வாக்கு வந்திருக்கு. அதனால் 895 வாக்கை காப்பாற்றின BLOக்களுக்கும் BLA2க்களுக்கும் எங்களுடைய BLA2ஆக இருக்க மதனுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பூத்தில் ஏறக்குறைய மொத்தம் 129 பேர் நீக்கப்பட்டிருக்கு. இந்த பூத்தில் நீக்கப்பட்டிருக்கின்ற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 129 பேர். இதில் இறந்தவர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என்ற 2 அட்டைகள் 2 தான் பிரிச்சிருக்காங்க. இதில் 129 பேருடைய வாக்குகள் இப்பொழுது
போன ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தவங்க பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய வாக்கு இல்லை. இதை இப்பொழுது இன்னும் இருக்கின்ற ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ளே இந்த 128 வாக்குகளில் 29 வாக்குகளில் எத்தனை பேர் உண்மையாக அவர்கள் இறந்தவர்களாக இருக்கிறார்கள், உண்மையாக அவர்கள் எத்தனை பேர் வீடை விட்டு மாற்றிருக்கார்கள் என்பதை பார்க்குறது என்பது மிக முக்கியமான பணியாக இருக்க போது. அதற்கு பிஎல்ஏ தூக்களுடைய கூட்டம் நடைபெறுவதற்காக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு அம்மாபட்டி பாண்டி அவர்களும் அவரோடு சேர்ந்து பழனிக்குமார் அவர்களும் மற்றும் காங்கிரஸுடைய சுப்பிரமணியம் அவர்களும் உலகநாதன் அவர்களும் எல்லாரும் சேர்ந்து இப்போ தெற்கு மாவட்டத்தில் நாளை திங்கட்கிழமைக்கு மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் இந்த 2 லிஸ்ட்டையும் கொடுக்க போகிறாங்க. இது இப்போ ஆன்லைனில் இருக்குது. நம்மளுடைய 829 பேர் உள்ள ஓட்டர் லிஸ்ட்டும் நீக்கப்பட்டிருக்கின்ற 129 பேருடைய வாக்காளர்கள் இருக்குது. இதை ஒவ்வொரு பிஎல்ஏ டூட்டையும் காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக கொடுத்து இந்த 129 பேருடைய திருப்பி கொண்டு வர்றதுக்கான பணிகள் என்னங்கிறத ஃபார்ம் 6ஐயும் கொடுத்து இதில் யாரெல்லாம் பேர் இல்லையோ அவருடைய பேர்களை ஃபார்ம் 6ல் சேர்க்க வைக்கிறதுக்கும் அதோடு சேர்த்து ஆவணத்தையும் இணைச்சி கொடுக்கின்ற பணியை காங்கிரஸ் கட்சி துவங்கும். எங்களை பொறுத்த மட்டும் எத்தனை சதி மோடியும் அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் சந்துவும் வினீத் ஜோஷியும் செய்தாலும் சரி, ஒவ்வொரு வாக்காளர்களையும் மீட்டெடுத்து கொண்டு வந்து அவர்களுடைய வாக்கு உரிமையை காப்பது என்பது ஒவ்வொருவருடைய கடமை. இது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை, எல்லாருடைய கடமை. இந்த தங்களுடைய வாக்குரிமையை காக்கின்ற இந்த போராட்டத்தில் தொடர்ந்து இன்னும் 28 நாள் இருக்குது. இந்த போராட்டத்தில் தொடரணும். அதற்காக நம்மை பொறுத்த மட்டும் இந்த பணி என்பது ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நடக்கின்ற பணி. இது மாவட்ட அளவிலோ அல்லது வட்டார அளவிலோ அல்லது மாநில அளவில் நடக்கிறதுங்கிறத விட ஒவ்வொரு வாக்குச்சாவடி என்னுடைய பூத்தில் இருக்க 129 பேரையும் வாக்காளர்களை திருப்பி கொண்டு வர வேண்டியதுங்கிறது எங்களுடைய தோழர்களோடு துணையோடு அதை செய்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் இதே பாணியில் பாராளுமன்ற தொகுதியிலும் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய சகோதரர்களுக்கும் கேட்பதெல்லாம் நம்முடைய பணி இன்னும் நிறைவுபடவில்லை. நம்ம இந்த வாக்காளர்களை மீண்டும் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது என்பது இந்த அரசு என்பது, அதுவும் குறிப்பாக மோடியினுடைய அரசு என்பது ஒவ்வொருடைய உரிமையை பிரிக்கிறது தான் இருக்குது. வாக்கு உரிமையாக இருக்கட்டும், அது வேலை உரிமையாக இருக்கட்டும், ரைட் டு ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ரைட் டு ஓட்டாக இருக்கட்டும், இந்த உரிமைகளை பறிப்பதில் தான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் குறியாக இருக்கிறதே ஒழிய ஏழைகளுடைய வாக்குகளையும் ஏழைகளுடைய பணி செய்கின்ற உரிமையும் ஆட்சியாக இருக்கிறது. இந்த அரசை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் தொடரும். அதே நேரத்தில் இந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான எங்களுடைய பணியும் தொடரும். சரியா? இப்போ கேள்விகள் கேளுங்க. மதுரை விமான நிலையத்தில் விமான சேவைகள் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு. அதுக்கான எண்ணிக்கைகளுக்கு அதிகரிக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? இந்த புதிய ஊர்களுக்கு சென்றதுக்கான விமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? இண்டிகோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இப்போ இண்டிகோவுடைய பிரச்சனை இந்தியா முழுவதும் வந்ததுக்கப்புறம் 65% மார்க்கெட் ஷேர் இண்டிகோட்ட இருக்குது. நம்ம மதுரை விமான நிலையத்திலிருந்து மொத்தம் இருக்க ஃப்ளைட் ஆப்ரேஷனில் ஏறக்குறைய 80% ஆப்ரேஷன் இண்டிகோவினால் நடக்கும். இண்டிகோ தான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான விமான நிறுவனமாக இருக்கிறது. அதில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி அது மதுரையும் பாதிக்குது, மற்ற இடங்களையும் பாதிக்குது. அவர்களை பொறுத்த மட்டும் இண்டிகோ வந்து கடந்த முறை எங்களுக்கு உறுதி சொல்லியிருந்தது என்னட்டுனா, அவங்க இந்த வின்டர் ஷெட்யூலில் ஆரம்பிக்க வேண்டியது டிசம்பரில் ஆரம்பிக்க வேண்டியது எங்கெங்கே நட்டினா டெல்லிக்கு, மதுரையிலேருந்து டெல்லிக்கும், மதுரையிலிருந்து பெங்களூருக்கும், மதுரையிலிருந்து சென்னைக்கும் பெரிய விமானங்களை துவக்குவதாக சொல்லியிருந்தார்கள். இரவு சேவையும் தொடங்குவதாக சொல்லியிருந்தார்கள். அதேபோல் மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கான சேவையும் தொடங்குவதாகவும் சொல்லியிருந்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னட்டன்னா பைலட் பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகளால் பாராளுமன்றத்திலும் இதை பற்றி எடுத்து பேசினோம். அதனால் இண்டிகோவை தவிர மற்ற நிறுவனங்களை இந்த அரசு ஒரு காம்படிஷனே இல்லாமல் ஆக்கிடுச்சு. மோடி அரசு எல்லா இடத்துலையும் மோனோபோலியை கொண்டதனுடைய ஒரு முதலாளி மட்டும்தான் இருக்கார். அது வந்து இண்டிகோ விமானத்துறைனா அதை இண்டிகோ நிறுவனம் தான் இருக்குது. மற்ற துறைகளில் அதானி, அம்பானி மாதிரி, டெலிஃபோன்னா அம்பானி, இப்படி கொண்டு வந்தனுடைய மொனாப்புலியாக வந்ததுனால காம்படிஷன் இல்லாமல் போயிடுது. காம்படிஷனாக இல்லாத இடத்துல மதுரை விமான நிலையங்கள் மாதிரி இடங்களுக்கு புதிய விமானங்கள் வருவது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது.
எங்களை பொறுத்த மட்டும் இந்த குறைய இதை எடுத்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். இந்த கூட்டத்தொடரிலும் ராம் நாயுடு அவர்களை விமானத்துறை அமைச்சரை சந்தித்து பேசினேன். அவரிடம் கேட்டது என்பது நம்முடைய மதுரை விமான நிலையத்திற்கான பாஷா பயலாட்ரல் அக்ரிமெண்ட்டில் மதுரையை சேர்க்கணும் அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய விமானம் அவர்கள் சொல்லுகின்ற பதில் என்னட்டா, இந்திய விமானங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். இந்திய விமான நிலைய துறை வந்து விமானத்துடைய கம்பெனிகள் மதுரையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இருந்தாலும் பண்ணுவோம். ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க மட்டும் தயாராக இருந்தால் கொடுப்போம்னு எப்போ தயாராகிறது, எப்போ கொடுக்குறது? நம்ம வந்து பாஷாவில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கனாலும் சரி, நீங்கள் வந்து மற்றதுலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வர ஏர்லைனாக இருந்தாலும் சரி, மற்ற இடத்துல வர ஏர்லைனாக இருந்தாலும் சரியாக வருங்கிறத வலியுறுத்திட்டு வர்றோம். இதை தொடர்ந்து வலியுறுத்துவோம். இந்த அரசினுடைய பார்வையினால் வர்ற பிரச்சனை, இந்த அரசுக்கு மோனோபொலியை மட்டும் ஒரு தனி முதலாளிகளை வச்சு தான் இந்த அரசு நடத்தணும்னு நினைக்கிற மோடியினுடைய பார்வையால் வருகின்ற இந்த பிரச்சனை மதுரையிலும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதற்காக குரல் தான் கொடுக்க முடியும். நம்மளால் விமானத்தை வாங்கி விட முடியாது. ஆனால் இவர்களை பொறுத்த மட்டும் இந்த காம்படிஷனையாவது அலோவ் பண்ணணும் மற்ற விமானங்களை. இல்லாட்டினா பாஷாலையாவது சைன் பண்ணி மதுரை விமான நிலையத்திற்கு கொடுக்க வேண்டியது. இது வந்து ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் தமிழக அரசினுடைய நிலம் கையகப்படுத்துகின்ற பணி, அதுலேயும் தொய்வு இருந்துச்சு. அதனால் நானும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களும் சென்று முதலமைச்சரை சந்தித்து பேசினோம். அதற்கான நிதியை கொடுக்கணும், அதற்கான இடங்கள் கையகப்படுத்துகின்ற பணியை செய்யணும்னு நினச்சோம். மிக விரைவில் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கொங்கு மண்டலத்தில் விஜயின் பரப்புரை எப்படி பார்த்தாங்க? மக்கள் சந்திப்பு கூட்டத்தா, அது இல்லாமல் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. எல்லாருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்குது இந்த நாட்டில். அவர் ஒரு ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் லீடர். அதனால் அவருடைய கருத்தை வச்சுக்கிட்டோம். எங்களை பொறுத்த மட்டும் திமுக என்பது எங்களோடு பல ஆண்டு காலமாக நட்புறவில் இருக்கின்ற கட்சி, நாங்கள் தோழமையாக இருக்கின்ற கட்சி. அவர்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குள்ள உறவு என்பது வேறு, அவர்களுடைய உறவு என்பது வேறு. நியாயமான போராட்டம். எங்களை பொறுத்த மட்டும் அவர்கள் செவிலியர்களுடைய போராட்டம் என்பது நியாயமான போராட்டம். அவர்களுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களிடம் பேசி நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதிகம் கடன் வாங்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு தொடர்ந்து 4வது ஆண்டாக முதலிடம் வைக்கிறது. இந்தியா மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட உடனே நம்பர் ஞாபகம் இல்லை எனக்கு. ஏறக்குறைய 10 மடங்கு என்னமோ கூட்டியிருக்காரு மோடி. அதை ஏன் அன்புமணி கேட்க மாட்டுறாரு? ஏன் அன்புமணிக்கு அந்த பேச்சில் மட்டும் அமைதியாகிடுறாரு? மோடி கடன் வாங்குறது, ஊரெல்லாம் கடன் வாங்கி இருக்கின்ற பொது சொத்துக்களெல்லாம் விற்று அதானிக்கு அம்பானி கொடுக்குறாரு. அதை பற்றி மட்டும் அன்புமணி அண்ணன் எப்போ கேட்பாருங்கிறத மட்டும் டாக்டர் கேட்கட்டும். தமிழக அரசு கடன் வாங்குவது என்பது 2011க்கு பின்னால் மிக வேகமாக நடந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை என்பது 2011க்கு பின்னால் மிக அதிகமாக கூடியிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். திரு பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுதும் சரி, எதிர்க்கட்சிகள் இருக்கும் பொழுதும் சரி, அதனுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருக்காரு. கடன் வாங்குவது என்பது கடந்த 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கு. இது எந்த நிலையில் நம்ம சரியான நிலை என்பது அனைவரும் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம். இதில் அரசியல் செய்வதோ அல்லது தமிழகம் அதிகமாக கடன் வாங்கிவிட்டது என்பதை மட்டும் பார்ப்பதோ சரியாக இருக்காது. திருப்பரன்ற விவகாரம் ஒவ்வொரு நாளுக்கு நாள் அந்த வளர்ந்து கொண்டே போகிறாங்க. விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் எப்படி பாருங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெல்லியில் சொன்னது தான். எங்களை பொறுத்தவரையிலும் இதை வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அரசியல் செய்ய விரும்புகிறது. திருப்பரங்குன்றம் அமைதியாக இருப்பதும் மதுரை அமைதியாக இருப்பதையும் பல ஆண்டுகளாக அமைதியாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக சட்ட போராட்டம் என்பதும் பலரும் செய்து கொண்டிருக்கிறார். இப்போவும் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோட ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது ஹைகோர்ட் அப்பீலுக்கு போயிருக்கு. அதனால் அப்பீல் போனதுனால என்னை பொறுத்த மட்டும் அந்த அப்பீலுக்காக நம்ம வெயிட் பண்ணணுமே ஒழிய அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அதை பற்றி கருத்து சொல்வது ரொம்ப நியாயமாக இருக்காது. இது பாஜக அவருடைய, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய சதி. இது அவருடைய பேட்டர்ன். அவர்கள் எந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறாங்களோ, எங்கே வந்து இரண்டு மதத்தை சார்ந்தவர்கள் அமைதியாக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படி பண்ணாவே அவர்களுக்கு பொறுக்காது. பாஜகக்காரர்களுக்கு இது பொறுக்காது. பல துறைகளிலும் பாஜகக்காரர்கள் உள்ளே வந்துட்டாங்க, ஆர்எஸ்எஸ்காரர்கள் உள்ளே வந்துட்டாங்க. அதில் அதனுடைய பிரதிபலிப்பு தான் இதெல்லாம். இந்த அரசியல் என்பது இதை மிக கவனமாக தமிழக அரசு கையாள வேண்டும். ஏனென்றால் இந்த மத தீ என்பது மிக மிக ஆபத்தானது. வட மாநிலங்களிலே இவர்கள் உபயோகித்த அதே பேட்டர்னை இங்கே பயன்படுத்துகிறார்கள். இதை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயத்திலும் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் திருப்பரங்குன்றம் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தினுடைய
அமைதி சீர்குலைந்து விடக்கூடாது. எந்த விதத்திலும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. தீபம் ஏற்றணும் நீதிமன்ற உத்தரவு வந்து நடைமுறைப்படுத்தணும் சொல்லி ஒருத்தர் தீர்ப்பிடிச்சிருக்காரு சார். ஆடியோ வெளியிட்டிருக்காரு. இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அது யாராக இருந்தாலும் சரி, தீபம் வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது. தீபம் ஏற்றாமல் இல்லை. அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கும் ஏற்றப்பட்டுச்சு. எங்கே சிலருக்கு இன்னொரு இடத்துல ஏற்றணும், இன்னொரு இடத்துல ஏற்றணுங்கிறது ஆசையாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், அது எதை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதற்காக உயிர் நீர்ப்பது என்பதோ அல்லது இதற்காக அவர்கள் உயிர் நீர்த்துக் கொள்வது என்பதோ நியாயமாக இருக்காது. அவருக்கு அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய அஞ்சலி. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சட்டம் படித்தவன். அதனால் 2017 இது வந்து நேற்று வந்து ஒரு ஆர்டர் கிடையாது. இது பல வருஷமாக பல விஷயத்தை பற்றி பேசிகிட்டே வர்றது. சிங்கிள் ஜட்ஜினுடைய ப்ரோஆக்டிவாக பண்ணதனுடைய விளைவாக, அவர் தப்பி குதிச்சு பண்ணதனுடைய விளைவாக தான் இதெல்லாம் பெருசாகி போச்சு. இப்போ என்னன்னா, இது இப்போ டபுள் ஜட்ஜுக்கு போயிடுச்சு. அதனால் டபுள் பெஞ்சு முடிவு பண்ணட்டும். இல்லை, அதுதான் 3ஆம் தேதிக்கு அப்புறம் அப்போ வந்து தீபம்ங்கிறது ஏற்றப்பட்டுச்சு. அதாவது திருப்பரங்குன்றத்தில் தீபம் என்பது கார்த்திகை அன்னைக்கு ஏற்றப்பட்டுச்சா இல்லையா? ஏற்றப்பட்டுச்சா இல்லையா? மலை மேலே ஏற்றப்பட்டுச்சா இல்லையா? 100 வருஷமாக ஏற்றிக்கிட்டு இருக்க இடத்துல ஏற்றப்பட்டுச்சா இல்லையா? அங்கே உள்ளூர்காரங்கிட்ட கேட்டுங்களேன். நீங்களும் நானும் வெளியூர்காரங்க, திருப்பரங்குன்ற கிராமத்துக்காரங்க கிடையாது. திருப்பரங்குன்ற கிராமத்துக்காரங்கிட்ட கேளுங்க. 100 வருஷமாக எங்கள் மகேந்திர எங்கே ஒன்றாரு மகேந்திர 100 வருஷமாக எங்கே தூபம் ஏற்றிக்கிட்டு அந்த ஊருக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது என்னன்னா, நான் பிறந்து அவர் மகேந்திரனுக்கு வந்து 76 வயசு. அவர் சொல்கிறது என்னன்னா, நான் பிறந்ததுலேருந்து, அவர் பிறந்து 74 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். அவர் நான் பிறந்ததுலேருந்து 5 வயசுலேருந்து பார்க்குறேன்னு எங்கே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்களோ அங்கே தான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பேச்சு. அவங்க பாஜகவை பொறுத்த மட்டும், ஆர்எஸ்எஸை பொறுத்த மட்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்தில் இருக்க மசூதி இருந்தால் போதும். நீங்கள் அடுத்த தடவை கள்ளழகர் கொண்டாந்து இறக்குறதே கொஞ்ச நாள் கழிச்சதுன்னுட்டுனா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மசூதியை பார்த்தாங்கன்னா அங்கே தான் இறக்கணும் கள்ளழகர்னு கிளம்பிடுவான். பாஜகக்காரர்களை பொறுத்த மட்டும் மத வெறி மட்டும்தான் முக்கியமே ஒழிய நம்பிக்கை முக்கியம் கிடையாது. நம்பிக்கை என்பது அவர்களுக்கு அடுத்து. அவர்களுக்கு மத வெறி பிரச்சனையை கிளப்பணும். அவன் எப்படா இப்போ இன்னொருத்த எப்படா சாமி பண்ணலாம், அவன் எப்படா நிம்மதியாக கும்பிட்டு இருக்கலாம், ஊர் எப்படா நிம்மதியாக இருக்கலாம், நம்ம அரசியல் பண்ணணும்டா. இதுதான் அவனுடைய குறைய ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. அவர்களை பொறுத்த மட்டும் கூரைகளை எரிப்பது, வீடுகளை நொறுக்குவது, கடைகளை அடித்து நொறுக்குவது, மற்ற மதத்தினுடைய அடிப்படையில் மத வெறியை உருவாக்கி அரசியல் செய்வது தான் பாஜகவுடைய வேலை. அதுக்கு தான் ஆர்எஸ்எஸ்ஸே ட்ரெயின் ஆகிருக்கு. 100 வருஷம் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரர்கள் 100 வருஷம் கொண்டாடுறாங்க. இதுதான் இந்தியா முழுவதும் மதவெறியை தூண்டி மதவெறியினால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. இது ரத்தம் டேஸ்ட் பண்ண அனிமல் ஆயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் என்பது ரத்தத்தை டேஸ்ட் பண்ண மிருகமாயிருச்சு. இந்த மிருகம் ரத்தத்தை டேஸ்ட் பண்ணுறது தான் ஓடும். இது ரத்தம் வேணும் அதுக்கு. அதுதான் இப்போ ஆர்எஸ்எஸ் பிடிக்கிட்டு. அதனுடைய ஒரு பகுதி தான் ப்ராஜெக்ட் திருப்பரங்குன்றமே ஒழிய இது ஒன்றும் பெரிய புதுசாக ஒன்றும் அவர்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் கிடையாது. இது நம்பிக்கைக்கு அவர்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்பிக்கை ஊரெல்லாம் நம்புது. திருப்பரங்குன்றம் கோயிலில் வந்து முருகன் சன்னதிக்கு மேலே இந்த இடத்துல இருக்குது, நாங்கள் தீபம் ஏற்றிட்டோம்னு. தீபம் நாங்கள் எங்களை இங்கே தாண்டா ஏற்ற வைக்கணும், இங்கே மசூதி இருக்குடா, மசூதி பக்கத்துலாண்டா நாங்கள் போய் ஏற்றுறது யார் பண்ணி விட்ற வேலை? இது ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த மத வெறி ரத்தம் அவர்களுக்கு ரத்த சுவைச்சு அவர்கள் இந்த வெறியை இங்கே திருப்பரங்குன்றத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பல வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருஷம் ஒரு 10-15 பேர் வந்து கத்திக்கிட்டு போயிட்டு இருக்குது. இந்த இப்போ 2 வருஷமாக கொஞ்சம் பெருசாகி போச்சு. நம்ம இப்போ கோர்ட்டுக்கு தீர்ப்பு வந்துடட்டும், உட்காந்து அமைதியாக பேசணும். நான் பார்க்கல. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது முருகனை தான் பார்க்குறேன். இங்கே காங்கிரஸ் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு குழு போட்டிருக்கோம். மதத்துறவை போய் பார்த்துருக்காங்க. அவங்க குழு போட்ட உடனே எங்கள் ஆளு பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்து வேறு எதுவும் செய்திகள் இருந்தால் அவங்களுக்கு அவசியம் அவர் சொல்லிடுவோம். காங்கிரஸ் கட்சியினுடைய குழு போட்டிருக்காங்க.
கிரீஷ் சோடங்கருடைய தலைமையில் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் அந்த குழுவில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து மிச்ச பேர் 3 பேரும் டெல்லியிலேருந்து வந்தவங்க. அவர்கள் போய் தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்கிறது, குழுவை நீங்கள் போட்ட உடனே நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு மிக விரைவில் இதற்கான பணியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கூட்டணி முதல்ல முடிவு பண்ணி இடங்களை முடிவு பண்ணதுக்கப்புறம் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களுடைய பிரச்சார பயணங்கள் பொங்கலை ஒட்டி ஆரம்பிக்க போகுது, நியூ இயரில் ஆரம்பிக்க போகுது. ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார், கார்கே அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார், பிரியங்கா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார். எங்களுக்கு இருக்க டைம் லிமிட்டுங்கிறது ரொம்ப கம்மியான டைமாக இருக்குது. அதனால் காங்கிரஸ் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் வருது. அதோடு சேர்த்து இந்த பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறோம். அதற்காக இந்த இடங்களை முதல்ல முடிவு வரணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை முடிவு. ரைட்டா? திமுகவோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பிரதமர் மோடி வர பொங்கலுக்கு இங்க தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி உங்க தலைவர் வர மாதிரி இருக்காங்க. மோடி அவர்கள் பொங்கல் கொண்டாட வந்தார்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எலெக்ஷன் இயரில் தேர்தல் வந்த உடனே மோடி வருவார். தேர்தல் இதுவரைக்கும் பொங்கல் கொண்டாடாத மோடி இப்போ பொங்கல் இதுவரைக்கும் பொங்கல் வருஷம் பொங்கல் கொண்டாடுறது மோடி, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து பொங்கல் கொண்டாடாத மோடி முதல் வருஷம் வர்றதை வரவேற்கிறோம். தேர்தலுக்காக வரலாம். அவரை பொறுத்த மட்டும் அவர் பொங்கல் வந்து கொண்டாடுவது என்பது தமிழர்களுடைய மாண்பையும் தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வதற்காக உபயோகப்படுத்தணும். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் 2021 இங்கே பொங்கல் கொண்டாடுறதுக்கு தென்பலஞ்சியில் வந்து பொங்கல் கொண்டாடினார், ஜல்லிக்கட்டை பார்த்தார். இந்த வருஷம் பொங்கல் கொண்டாடுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அழைப்பு விடுத்தால் அந்த அழைப்பு விடுப்பார்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை அவரை போய் அழைப்போம். உங்களுடைய ஆலோசனையின் பேர். சரியா? நன்றி.